ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். வசனத்தை வந்து நீங்கள் விசுவாசித்து நம்பி நீங்கள் உற்சாகத்தோடு கேட்கும்போது தான் அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். வசனம் வந்து பெரிய பவர் உள்ளது, பெரிய வலிமை உள்ளது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை என்ன செய்யுமாமா? அதிர பண்ணும், பெண் மான்களை ஈனும்படி செய்யும். சத்தத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும், நீங்கள் வாஞ்சையோடு கேட்கணும். அதை விசுவாசிக்கும் போது அப்படியே நடக்கும். என் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை, என்னை உருவாக்குனது வார்த்தை, என்னை ஊழியக்காரனாய் மாற்றினது கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு படிப்பை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. என்னை சுற்றி பார்த்தா நீ வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னை பார்த்து கேட்டால் நான் ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன், அவருடைய வார்த்தை என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கி உங்களுக்கு முன்பாக நிற்பாட்டி இருக்குது. ஒன்றுமே இல்லாத இருந்த என்ன அவருடைய வார்த்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அதனால வார்த்தையை யாரெல்லாம் கனம் பண்ணுறீங்களோ, நம்புறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது சுகத்தை கொடுக்கும். அது பேசி கொண்டிருக்கும் போதே உயர்வு உண்டாகும். அது பேசி கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் வரும். அதனால ஆண்டவருடைய வசனத்தின் மேலே ரொம்ப தாகமாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா. அப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வார்த்தையினுடைய வலிமையை பார்ப்பீர்கள்.